இதுவரைக்கும் பார்த்திராத நிச்சயமான முடிவுகளை, நித்தியமான முடிவுகளை இனிமேல் தான் பார்க்க போறோம். அல்லேலூயா. அதுக்கு நன்றி உணர்வு வேண்டும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு இதயத்தோடு, இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. ஓ, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அவர்கள் நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோன் சந்நிதியில் வந்து சேர்வார்கள். அல்லேலூயா. பலத்தின் மேல் பலன் தந்து, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பலனை தந்தார், எவ்வளவு சத்துவத்தை தந்தார், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு சூழ்நிலைகள் வித்தியாசமாய் இருந்த போதிலும் அவர் நம்மளை பலப்படுத்தினார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால இந்த வருகிற எல்லா மாதங்களிலும் கடந்து செல்ல என்னை பலப்படுத்துவார், என்னை சத்துவப்படுத்துவார். அல்லேலூயா. ரேகா பாபா பாபா பா ரேபா ராபா பா ஷகல தரபா ரபா. ஓ, நன்றி, 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 நன்றி மாத்திரம் நல்லா சொல்லிட்டா போதும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, அல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி வாயில இருக்கும். எது இருக்கணும் அது இல்ல, துதி. அல்லேலூயா. துதிக்கணும். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லாமா? பக்கத்தில் இருக்கிற பார்த்து, கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதமும் செய்யலையா? ஏன் சும்மா இருக்க? ப்ளீஸ் கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. உனக்கு ஒரு அற்புதமும் செய்யலையா? ஏன் சும்மா இருக்கிற? வாயை மூடிக்கிட்டு இருந்தா என்னதான் நடக்கிறது? கேளுங்க பக்கத்தில். உனக்கு ஒண்ணுமே செய்யலையா? ஏன் இப்படி கல்லூர்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்க? துதி. அல்லேலூயா. மிகப்பெரிய காரியத்தை பார்க்கணும்னா, மிகப்பெரிய எரிகோலாம் உடையணும்னா, அல்லேலூயா, எபோசியர்கள், அல்லேலூயா, அம்மோனியர்கள் எல்லாரையும் அழிக்கணும்னா, உனக்கு பெரிய பர்வதம் போல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கணும்னா நீ துதி. அல்லேலூயா. நல்ல துதி. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நல்ல இப்பதானே ஸ்தோத்திரம் பண்ணீங்க. வீட்டுல எங்க ஸ்தோத்திரம் பண்றீங்க? நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம். வாயை தர, வாயை தர. கல்லூர் இந்த மாதிரி இருக்காது. நல்ல வாயை தர. தேவ சமூகத்துல சின்ன பிள்ளை போல மாறு, சின்ன பிள்ளைய போல மாறு. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். துதி. அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அல்லேலூயா. 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 ராஜாக்களுக்கு முன்பாக உன் சாட்சியை சொல்லுவேன் என்று சங்கீதத்துல சொல்கிறது. ஆமென். நல்லவர். இந்த பாடலை பாடுவோம். வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். யார் ஆக்குவார் தெரியுமா? நன்றி உணர்வோடு இருக்கிறவங்களுக்கு ஆக்குவார். அல்லேலூயா. சொல்லுங்க. கொஞ்சத்துல நன்றியா இருந்தீங்கன்னா அநேகத்துல அதிபதியா உனக்கு மாற்றுவார். அல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு விடுதலையின் மாதம். அல்லேலூயா. சிறை இருப்பெல்லாம் பீத்து போய் வேரோடு போகிற நாட்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த சுதந்திர மாதத்துல நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீ எதிர்பார்க்கலாம். பயப்படாதே. அல்லேலூயா. மகிழ்ந்து கூறு. பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க. எப்படி செய்வார் தெரியுமா? அல்லேலூயா. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, இது வரைக்கும் யாருக்கும் ருசித்தது இல்லை, இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லை, இது வரைக்கும் யாரும் உணராதத ஒரு பெரிய காரியத்தை, அமேசிங், அல்லேலூயா, காரியத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தால்தான் அல்லேலூயா நன்மையை காண முடியும். அல்லேலூயா. வேதத்தின் அதிசயங்களை காண முடியும். அவங்களுக்கு நடந்தது, இவங்களுக்கு நடந்தது, அல்லேலூயா, அப்படி கேட்கறதுக்கு இல்ல, என் கண்ணு பார்க்கணும். அல்லேலூயா. என் குடும்பத்துல நடக்கணும், என் பிரச்சனைகள் நடக்கணும், நான் அதை கண்ணால பார்க்கணும்யா. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை பயன்படுத்துவோம்.
வாழ்க்கையை மாற்றுகிறது, குடும்பத்தை மாற்றுகிறது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றுகிறது. மறுரூபம் இருந்த நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்குள்ள ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. எப்பவுமே இருக்கிற நிலைமையிலே இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்துல கனி தரணும். பொருளாதார ஆத்மாக்குரிய காரியத்துல சமாதானம், சந்தோஷம், குடும்பத்துல எப்போது ஏதோ வாழ்க்கை நடத்துறோம், அந்த பாடுகளோட வாழ்க்கை நடத்துறோம்னு இல்லை. ஆண்டவர் சமூகத்துல போய் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்று அதை ஜெயிக்கிறவர்களாக மாறணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. டிராவல் பண்ணக்கூடாது. டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்முடைய வாழ்க்கை அவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையுடைய சிறைகள் அரணுக்கு தருவது. அல்லேலூயா. அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை உனக்கு தருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, வசனம் சொல்லுது நம்பிக்கையுடைய சிறைகள். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறோம். என் வாழ்க்கை எப்படியாவது வளரும், ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி தருவேன், கர்த்தருடைய சித்தத்தை செய்வேன். அல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை எல்லாம் மாறும். ஆனா ஆண்டவருக்கு அடிமையா இருக்கும். அல்லேலூயா சொல்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றேன் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்க, ரெட்டிப்பானது. யோபுக்கு ஆண்டவர் எப்படி செய்தாரோ அதே உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. மாலை என்ன தெரியுமா? விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிமா இந்த பாடலை நல்ல கருத்தை உணர்ந்து பாடுங்க. பாடும்போதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நல்ல கை தட்டி பாடுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம்.
கத்தனாமத்தை பயன்படுத்தும். நம்பிக்கையுடைய சிதைகளை அகனுக்கு திருப்புகள் தேவனுடைய அகன் கத்த நாமம் வளர்த்த குருகம் நீதிமான் ஓடி அதற்குரிய சுகமாய் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. சமூகத்துக்கு வராம அங்க என்ன பண்ணுது? அடங்காத ஆடுகள், அல்லேலூயா கீழ்ப்படியாத ஆடுகள், அல்லேலூயா தேவ சமூகத்தை விட்டு எங்கேயோ போகும். ஆனா கர்த்தர் இந்த நாட்களில் என்னிடத்துல வா, நீ இழக்கப்பட்ட ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் விடுத்துவேன் என்று சொல்லுங்க. எந்த இடத்துல இருந்து விளக்கப்பட்டிருக்கோ அதே இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிற்பாக்குவார். அல்லேலூயா சொல்லுமா. யாவரும் எழுந்து அதற்கு என்ன தேவை தெரியுமா? கிருபை. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா அந்த கிருபை. அல்லேலூயா எந்த ஸ்தானத்திலிருந்து நீங்க இருந்தீங்களோ அந்த ஸ்தானத்திலிருந்து விளக்கப்பட்டு அல்லேலூயா ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில நீங்க தவிக்கப்பட்டிருக்கலாம். அவருடைய கிருபை அல்லேலூயா நம்மை உயர்த்தும். அல்லேலூயா அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு வரும். நல்ல கிருபை, நல்ல கிருபை, அதுவாமல் காத்த கிருபை, அக்கினியில் நீங்காமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
ஆவியில நிரம்பி நல்ல ஆவியில பலப்படு 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 கர்த்தரை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி கைகள் தட்டி அல்லேலூயா உன் இருதயம் உன்னுடைய நினைவு உன்னுடைய எண்ணம் உன்னுடைய சிந்தை அல்லேலூயா உன்னுடைய இருதயங்களின் போதும் சமாதானத்தினால நிரப்பப்படுவதாக சமாதானத்தினால நிரப்பப்படுவதாக கிருபை 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 சமாதானத்தினால நிரப்பப்படுவதாக சமாதானம் 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 நிம்மதி ஆறுதல் ஆண்டவருடைய சமூகத்தில் பேரின்பம் ஆண்டவருடைய சமூகத்தில் பேரின்பம் சமாதானத்தை தருகிறது நமக்கு சமாதானத்தை தருவதாக ரெண்டு கரங்களை உன்னுடையதெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னுடையதெல்லாம் நீ எடுத்துக்கொள் உன்னுடையதெல்லாம் நான் எடுத்துக் கொள்கிறேன் என்னுடையதை நீ எடுத்துக்கொள் முழங்கால் படைக்கிறேன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆதத்தின் மூலம் God.
கண்ணீரோடு சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிடலாம். இயேசுவின் நாமத்தினால நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தர முடியும். நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தாங்க செய்ய முடியும். ஆண்டவர் தான் நமக்கு ஒரு பாதையை திறக்க முடியும். ஆண்டவர் தான் நமக்காக கிரியை செய்ய முடியும். ஆண்டவர் தான் ஜெயத்தை தர முடியும். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை போக நிச்சயமான முடிவுகள், நித்தியமான முடிவுகள், கிரகிக்க முடியாத முடிவுகளை ஆச்சரியமாக இந்த மாதத்தில் உனக்காக செய்யப்படும். உயர்த்தி இயேசுவை அனுபவித்தார், இயேசுவை விசுவாசம் இருந்தார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். ஆமென், 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 ஆமென். அப்படியாக கடவுள், அப்படியாக கடவுள், அப்படியாக கடவுள். ஓ இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆகட்டும். இந்த
வெளிச்சமாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. எங்க பரிசுத்தத்தை அப்பா நாங்கள் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாய் மாற அப்பா எங்களுக்கு கிருபை கொடுங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அப்பா திரும்பமாக கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா விழுந்து போன அங்கே இடிந்து போன ஆலயத்தை, இடிந்து போன பலிபீடத்தை திரும்பமாய் நாங்கள் செப்பனிட தேவரே எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எதிரெல்லாம் நாங்கள் இன்னும் கனி கொடுக்காம இருக்கிறோமோ அந்த எல்லா வாழ்க்கையும் நாங்கள் கனி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே வரங்கள் இல்லைன்னா கூட ஆண்டவரே பரலோகத்துக்கு போக முடியும். ஆனா கனிகள் இல்லைன்னா நாங்கள் போய் பார்க்க முடியாது. ஆண்டவரே அப்பா நாங்கள் சந்திக்கிறது நாளே ஆண்டவரே அப்பா அநேக கனிகளை நாங்கள் உமக்காக கொண்டு வருவதற்கு அப்பா நீ எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். தேவரே நாங்கள் கனி கொடுக்கும்படியாக எங்கள் கொடிகளை நீர் சுத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலையில ஒரு உன்னத நீர் எங்கள் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ரத்தத்தையும் அப்பாவுடைய சரீரத்தை நாங்கள் போஜன பானம் பண்ணுவதற்கு நாங்கள் தகுதியல்ல ஆண்டவரே. ஆனால் நீர் எங்கள் தகுதி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாக அப்பா இந்த ராபோஜனத்திலே நாங்கள் கலந்து கொள்ள அப்பா நீர் எங்கள் கிருபை தருவீராக. அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே அப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா உங்களை நாங்கள் சீர்படுத்துகிறோம். எங்க அப்பா நீர் எங்களை ஆண்டவரே சீர்படுத்துங்க, எங்களை ஸ்திரப்படுத்துங்க, எங்களை கழுவுங்கப்பா, எங்களை கழுவுங்க. உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல மனவாட்டியா நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாத்தான்களை குற்றப்படுத்தாதபடி ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே பூரணமாய் மாற்றுங்க, பூரணமாய் மாற்றுங்க, பூரணமாய் மாற்றுங்க, பூரணமாய் மாற்றுங்க. அப்பா 100 நீங்க கொண்டு வாங்கப்பா. ஒரு விதத்துல கூட நாங்க குறைஞ்சிருக்கூடாது, ஒரு பர்சன்டேஜ் கூட நாங்க குறைஞ்சிருக்கூடாதுப்பா. அப்படி நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. காலையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எதெல்லாம் நாங்கள் இன்னும் செய்ய போறலையோ அவை எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய கொண்டு அப்பா நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரத்து கொள்ள நீர் எங்களுக்கு காலையில அரிசி மொழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீராக. அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குனிந்த நேரமும் வந்தது ஆண்டவரே. அப்பா நீர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நீர் சொன்ன வார்த்தைகளை மாறாமல் வாழ்க்கையில வடிக்கப்படுகிற நல்ல தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையில வந்திருந்தாங்கன்னா, வியாதியில வந்திருந்தாங்கன்னா ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா பிசாசின் பிடியில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கிடைக்கட்டும். அப்பா நீர் வைத்திருக்கிற நன்மைகளை காணாதபடி இருக்கிற கண்களை திறந்தருளும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைகளை தட்டி ஆராதிக்க முடியாத, கைகளை உயர்த்தி ஆராதிக்க முடியாத, வாயை திறந்து ஆராதிக்க முடியாத எல்லா நாவின் கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால அவிழ்க்கப்படுவதாக ஆண்டவரே. காலையிலே ஒரு நல்ல விடுதலை தேவனை கொடுப்பீராக. ஆண்டவரே முடமாய் இருந்து விசையும் போகாதபடிக்கு அவருடைய முழங்கால்களை திரும்ப நிமிர்ந்த தேவனுக்கு பலனை தருவீராக. உச்ச தலைகள் உள்ள கால்களை ஆண்டவரே உன்னத பலனுடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக, தாங்கி நடத்துவதாக, தாங்கி நடத்துவதாக. இந்த வாசத்தில் நாங்கள் அநேக சாட்சிகளை உங்களுக்கு சொல்ல அப்பா எங்களுக்கு திருப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கண்ணை விட்டு ஆலோசனை சொல்லுங்கப்பா. எங்களை நீங்க நடத்துங்க. உங்க கரத்துல எங்க முற்றிலுமா தாழ்த்துகிறோம். எங்க ஆவி ஆத்ம சரீரத்தை ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் தேவை இந்த காலங்களில் மன்னிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காரியங்க வாய்ப்பு பண்ணுங்க. மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காலவெளியில தேவனுடைய செய்தியை கேட்போம். இருதயங்களை திறந்து வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இணைந்து வராங்க. ஆண்டவரின் நாமம் பயன்படுத்துவோம். கோலியாத்தினுடைய கதை எல்லாத்துக்குமே தெரியுமா? எல்லாத்துக்குமே தெரியும் கோலியாத் கதை. அப்படிதானே? எத்தனை நாள் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நின்றாங்க அந்த இடத்துல? யார் சொல்றான்னு பாருங்க. எத்தனை நாள் நின்றுருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள்? 40 நாள். இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை நாள் வந்து நின்றுருந்தாங்க அந்த இடத்துல? 40 நாள். கோலியாத்த காலையில ஒரு தடவை வருவான். கோலியாத் வந்து கேட்பான், என்கிட்ட யார் என்னை ஜெயிக்கிறதுக்கு யாராவது இருக்கீங்களான்னு வந்து கேட்பான். யாருமே சொல்ல மாட்டாங்க. சாயங்காலம் ஒரு தடவை வருவான். இப்படி எத்தனை நாள் வந்தான் தெரியுமா? 40 நாள். அந்த 40 நாள் 40 நாளுமே எல்லா
எல்லாமே நின்னாங்க. 40 நாள் லாஸ்ட்ல யார் தெரியுமா வந்தா? யார் வந்தா? தாவீது. வந்த உடனே 40 நாளுமே கோலியாத்தை தூசிச்சுக்கிட்டே இருக்கிறான். யாரை தூசிக்கிறான்? தேவனை. அந்த 40வது நாள் லாஸ்ட்ல வந்து தேவனை தூசிக்கும் போது தாவீது வந்து கரெக்டா நிக்கிறான். 40வது நாள் தான் வர்றான். வந்தோன்னு அந்த தூசணத்தை கேட்கணும் அவங்களால என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. எப்படி சேனைகளின் கர்த்தராகிய என் ஜீவனுள்ள தேவனை தூசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடியே போய் ஒரு கவன் கல்ல எடுத்து நெத்தியில போட்டா உடனே அவன் என்ன செஞ்சுட்டான்? செத்துட்டான். இன்றைக்கு நம்மளும் அதே போலதான். பாஸ்டர் அவ்வளவு தூரம் ஆராதிக்கிறாங்க, அவ்வளவு தூரத்துக்கு பண்றாங்க. நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த மாதத்துல நம்மளுடைய ஆவி உற்சாகமா அடையணும்னா நம்ம கையை உயர்த்தணும். ஒரு டாக்டர் சொல்றாங்க 2 கையை நீங்க மேல உயர்த்தும் போது உங்களுடைய ஹார்ட் பீட்டுக்கு அந்த ரத்தம் எப்படி போகுமா? நல்ல பம்பாயி நல்லா போகுமா? அவங்களுடைய அந்த ரத்தங்கள் எல்லா நாளங்களுக்கும் நல்லா ஓடுமா அந்த 2 கையை உயர்த்தி ஆராதிக்கும் போது. ஆனா பைபிள் பிரகாரம் மோசே 2 கையை உயர்த்தி இருக்கிறவருக்கு யார் ஜெயம் பெற்றாங்க? இஸ்ரவேலர்கள் ஜெயம் பெற்றாங்க. கை கீழே உள்ளதான யார் ஜெயம் பெற்றாங்க? அடுத்த எதிர்காரங்க ஜெயம் பெற்றாங்களாம். அப்ப நம்ம வாயிலிருந்து அவனுக்குள்ள லாஸ்ட் நாள் தாவீது வந்த உடனே அவனுக்குள்ளார இருந்த அந்த கோபம் இயேசு மேல அந்த வைராக்கியம் தான் அவனை எதா மாத்துனுச்சு தெரியுமா? ராஜாவா மாத்துனுச்சு. ஒரு ஆடு மேய்த்திட்டு இருந்த அவனை சாதாரண எந்த மனுஷனுமே கைத்த உயர்த்த மாட்டான். அவனுக்குள்ளார இருக்கிற ஒரு வைராக்கியம், அவனுக்குள்ளார இருக்கிற ஒரு காரியத்தை பார்த்துதான் கர்த்தர் அவனை உயர்த்துவார். நம்ம நினைச்சுக்கிறோம் நான் அந்த வேலையில இருந்துகிட்டே இருக்கிறேன், ஒரு 2 வருஷம் கழிச்சுன்னா அடுத்த ப்ரமோஷன் நம்ம நினைக்கிறோம். அந்த வேலையில இருந்து வெளியில கொண்டு வரவும் அவரால் முடியும். அதே வேலையில அடுத்தடுத்து ஸ்டெப்பா உயர்த்துறதுக்கு அவரால் முடியும். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஒரு தாவீதுக்குள்ளார இருந்த ஆடு மேய்த்துட்டு இருந்த அவனை அரசனா மாத்துறது எது தெரியுமா? அவர் கர்த்தர் மேல வைத்திருந்த வைராக்கியம். இன்றைக்கு நமக்கு வருஷங்கள் ஆகும்போது நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா, ஆண்டவர் மேல நமக்கு என்ன வந்து ஒரு சலிப்பு வந்துருக்கு. ஆண்டவர் மேல என்ன வந்துருது? ஒரு காரியம் வந்துருக்கு. நம்ம தாவீதை போல நம்ம இருப்போம்னா ஆண்டவர் நம்மள என்ன செய்வார்னா உயர்த்த அவரால முடியும். அதனால வந்து உயர்த்தி கையை உயர்த்தி சோம் பண்ணுங்க. வாயை தரங்க. வீட்டுலதான் பாரமா இருக்கலாம், ஆலயத்துல வந்து நீங்க பாரமா இருந்தீங்கன்னாக்க ஒண்ணுமே உங்களால செய்யவே முடியாது. அப்படின்னா அந்த வசனம் சொல்லுது, அற்பமான காரியத்தை உங்களால செய்ய முடியாம இருக்கும்போது பெரிய காரியத்தை நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தை எல்லாத்தையும் வச்சு விட்டுருங்க. செய்திக்கு நேராக செல்லலாம். ஏற்கனவே நான் இதை எடுத்த செய்தி எல்லாரும் பாஸ்டர் எல்லாரும் வசனத்தை சொல்லிட்டாங்க. வாசிக்கலாம். எரேமியா 31வது அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 31:13 எடுத்து வாசிக்கலாம். எரேமியா அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது யார் யாரெல்லாம் மாற்றுவாரா? கன்னிகைகள், வாலிபர்கள், முதியவர்கள். இவர்களுடைய ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். ஏன்னா அவர்கள் துக்கத்தை கர்த்தர் எப்படி மாற்றுவாரா? சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை என்ன செய்வாரா? சந்தோஷப்படுத்துவார். இந்த நாட்கள்ல தலைப்பு செய்தி தலைப்பு என்னவென்றால் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். நம்ம சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் மாத்திரம் எடுத்துட்டு வரக்கூடாது. ஒரு நோட்டு ஒரு பேனா போட்டுடுவாங்க. எழுதி வச்சாதான், வசனத்தை எழுதி வச்சாதான் நம்ம வந்து முன்ன மாதிரி கிடையாது. ஞாபகம் சக்தி இருக்கா? நீங்க கேட்டோம்னா அடுத்த செகண்ட் கீழே இறங்கும்போது மறந்துடுவோம். ஒரு நோட்டு பேனா கொண்டுட்டு வந்தாதான் வசனத்தை நீங்க நாள் தலை எழுத முடியும். அதெல்லாம் செஞ்சவங்க தான். நாட்கள் ஆகும்போது என்ன செஞ்சது? நம்மளுக்கு விரக்தி வந்து நம்ம அப்படியே எல்லாத்தையும் விட்டு போயிருந்தோம். விசுவாசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை பிரித்து எங்க கொண்டு போயிருந்தானா அவன் கூட்டாளியா ஆக்கிக்கிட்டே இருக்கிறான். நம்ம அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? எழுதி வைக்கணும். எழுதி வச்சு வீட்டுல போய் திரும்ப ரிவைண்ட் பண்ணணும். இன்னைக்கு தலைப்பு என்னவென்றால் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற தேவன். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்படியாய் மாற்றுவாரா நம்மள? அந்த துக்கத்தை அவர்கள் துக்கத்தை நான் அவர்கள் துக்கத்தை எப்படி மாற்றுவேன்? சந்தோஷமாக மாற்றுவேன் சொல்றார். இத வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சஞ்சலத்தினால துக்கத்தினால இருக்கும்போது இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் பாபிலோன் சிறையிருப்புல இருந்து வரும்போது அவங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை நிறைவேற்றினார்.
இஸ்ரவேல் ஜனங்க எங்க போயிட்டாங்க? பாபிலோனுக்கு அடிமைகளா போயிட்டாங்க. அங்க இருந்து வரும்போது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து இந்த வாக்குத்தத்தத்தை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். வாசிக்கலாம் யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோவான் 16:20 எடுத்து வாசியுங்கள். சொல்லுகிறேன், அழுது புலம்புவீர்கள், உங்கள் உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் எப்படி மாறுமா? சந்தோஷமாய் மாறும். இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள்ல, எந்தெந்த இடத்துல, எந்தெந்த பகுதியில, எந்தெந்த ஜெபத்தின் காரியங்களை, எந்த காரியங்களை துக்கமா இருக்கிறீர்களோ வசனம் சொல்லுது, ஆனாலும் உங்கள் துக்கம் எப்படியா மாறுமா? சந்தோஷமாய் மாறுங்கிறார். அடுத்ததாக வாசிக்கலாம் சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிக்க சீக்கிரமாக. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி, என் புலம்பலை கர்த்தர் எப்படி மாற்றுறாரா? ஆனந்த களிப்பாக மாற பண்ணி, என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இந்த இடை கட்டினீர். என் புலம்பலை எப்படி மாற்றுறாரா? ஆனந்த களிப்பு. ஒவ்வொரு நாள் எவ்வளவு புலம்பல் புலம்புறல்ல, ஆண்டவர் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டே இருக்கிறார். என்ன ஏசப்பா உன் கண்ணு இருக்கா, என்ன ஏசப்பா உன் காது இருக்கா, எவ்வளவு வேதனைக்குள்ளார போறேன், துக்கத்துக்குள்ளார போறேன், அவமானத்துக்குள்ளார போறேன், கண்ணீருக்குள்ளார போறேன்னு சொல்றோம்ல, அந்த புலம்பலை கர்த்தர் எப்படி மாற்றாரா? ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். இந்த நாட்கள்ல ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டுல ஒரு குடும்பத்தை பார்க்க போகிறோம். அவர்களுடைய துக்கத்தை தேவன் எப்படி சந்தோஷமாய் மாற்றினார்ங்கிற ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம், எல்லாரும் கவனமாய் கேட்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க. லூக்கா 1:5. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஹேரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தார். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவன் பெயர் எலிசபெத். போதும். அதுல சொல்லப்பட்டிருக்க இந்த புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலருக்கு முன்பாக, அப்போஸ்தலர்ல கொர்நேலியு தான் மாத்திரம் தான் சொல்ல முடியும். ஆனா மத்தேயில இருந்து இந்த லூக்கா வரைக்கும் 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா சேர்ந்திருந்த ஒரு தம்பதினா யாரும் சொல்ல முடியும்னா இவங்கதான். இவங்கதான் 2 பேருமே சேர்ந்து. நீங்க எடுத்தீங்கன்னா ஒருத்தன் மாத்திரம் ஆண்டவரை துதிக்கிறவனா இருப்பாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கால நீங்க பார்த்தீங்கன்னா 110 இன்னும் நிறைய பேர் சொல்ல, ஒவ்வொருத்தரும் தான் சொல்ல முடியும். ஆனா ஃபேமிலியா கர்த்தரை ஆராதித்தவர்கள் அப்படின்னா இவங்க தான் புதிய ஏற்பாடு. அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், அறிமுகமாகிற முதல் தம்பதி இவர்கள் தான். இந்த சகரியா என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சகரியா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் நினைத்தருளுகிறார், கர்த்தர் நினைத்தருளுகிறார் அப்படின்றார். எலிசபெத் என்றால் கர்த்தர் வாக்கு பண்ணின, கர்த்தர் பண்ணின வாக்கு தத்துவம். சகரியா என்ன சட்டம் சொன்னேன்? வேறு அர்த்தம் கர்த்தர் நினைத்தருளுகிறார். எலிசபெத் என்றால் கர்த்தர் பண்ணின வாக்கு தத்துவம். இவங்க 2 பேருமே என்ன வேலை செய்யறாங்க? இவன் என்ன வேலை செய்யறாருன்னா சகரியா ஆசாரிய ஊழியம் செய்கிறார். இந்த ஆசாரிய ஊழியம் செய்கிற சந்ததி யார் தெரியுமா? ஆரோனுடைய சந்ததி தான் இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ல மொத்தம் 20,000 ஆசாரியர்கள் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டுல நீங்க பார்க்கும்போது இஸ்ரவேல்ல 20,000 ஆசாரியர்கள் இருந்தாங்க. அந்த சர்ச் என்னது? ஒரே ஒரு சர்ச் தான். யார் சர்ச் கட்டி வச்சிருந்தா? யாருக்கு சர்ச் கட்டி வச்சிருந்தா பழைய ஏற்பாட்டுல? சாலமோன். சாலமோன் கட்டின தேவாலயம் இடித்து எல்லாரும் போயிட்டாங்க. போனவர் இந்த ஆலயத்தை கட்டினது யாரு? செருபாபேல். சாலமோன் கட்டின தேவாலயம் இடித்த பிறகு கட்டினது யாரு? செருபாபேல். அந்த ஆலயத்தை கட்டின பிறகு தாவீது இந்த காரியத்துல ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம். 23ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசிங்க. அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களோ 6,000 பேர் தலைவரும் மரியக்காரருமாய் இருக்க வேண்டும் என்றும். இதுல ஃபுல்லா நீங்க வாசிச்சுட்டு வந்தீங்கன்னாக்க 24,000 பேர். அந்த 24,000 பேர் எப்படி அப்படின்னாக்க அவங்கள பகுதி பகுதியா தாவீது என்ன செய்யறான்? அப்பயே பகுதி பகுதியா பிரிச்சிருந்தான். இவங்களை இந்த வேலை
பாருங்களேன். எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு ஒரு லிஸ்டே போட்டிருந்தாரு தாவீது. அந்த லிஸ்ட் போட்டதுல 24 பகுதியா பிரிக்கிறாங்க. எத்தனை பேர்? 24,000 பேரை 24 பகுதியா பிரிச்சாக்க ஒரு பகுதிக்கு எவ்வளவு பேர்? 1000 பேர். 1000 பேர். 1000 பேரை இந்த 1000 பேரு ஒரு வாரத்துக்கு 1000 பேர் இந்த வேலையை செய்வாங்க. ஒரு வாரத்துக்கு எத்தனை சர்ச் இருக்குது? ஒரே ஆலயம். அந்த ஒரு ஆலயத்துல இந்த 24,000 பேரை தாவீது பழைய ஏற்பாட்டுல பிரிச்ச முறைமையின்படி அந்த 24,000 பேரு எத்தனை பேர் வர்றாங்க? பிரிச்சாக்க 1000 பேரா மாறுறாங்க. அந்த 1000 பேர் அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்க அதுல சொல்லப்படுறது 24 பகுதியா பிரிக்கிறாங்க. வகுப்பாக பிரித்து ஒவ்வொரு வகுப்பு 2 வாரம் அந்த வேலையை செய்யணும். 24,000 பேரை வகுப்பா பிரிச்சு 1000 பேர். இந்த 1000 பேர் எத்தனை வாரம் பார்க்கணும்? 2 வாரம் பார்க்கணும். வாசிங்க 1 24:1 வாசிங்க. 24:1. ஆரோன் புத்திரரின் வகுப்புகளாவன ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலியாசர், இத்தாமார் என்பவர்கள். இவர்களுடைய ஆரோனுடைய குமாரர் எத்தனை பேர் தெரியுமா? 4 பேர். ஆரோனுக்கு எத்தனை பிள்ளைங்க? 4 பேர். அந்த 4 பேர்ல 2 பிள்ளைங்க இறந்துருக்காங்க. எப்ப தெரியுமா? எடுத்து வாசிங்க. லேவியராகமம் 10வது அதிகாரம் 1வது வசனம். லேவியராகமம் 10:1. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தங்கள் தூப கலசத்தை எடுத்து அவைகள் அக்கினியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அந்த 2 பேர் ஆரோனுக்கு எத்தனை பிள்ளைங்க? 4 பேர். நான் கதையா உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால சொல்லிட்டு இருக்கேன். ஆரோன் யாருடைய அண்ணன்? சகோதரன். மோசேயுடைய சகோதரன். அப்ப ஆண்டவர் மோசேயை வந்து ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியா வச்சிருந்தாரு. ஆனா ஆரோன் வந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்போது யாரை தெரிந்து கொண்டார்? ஆரோன். ஆரோனுக்கு எத்தனை 4 பிள்ளைகள்ல 2 பிள்ளைகள் துணிகரமா கர்த்தர் சொல்லாத செய்யாத காரியத்தை துணிகரமா அவங்க போய் செய்யும் போது அந்த 2 பேரையும் கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு? இறந்துட்டாங்க, அடிச்சுட்டாரு. மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். அந்த 2 பேர் தான் அவங்களுடைய சந்ததியில வந்தவங்க தான் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 24 பேர். அவங்களுடைய சந்ததியில வந்த பிள்ளைகள் எவ்வளவு? 24 பேர். அந்த 24 பேர் இவருடைய அடிப்படையில தான் தாவீது 24 பிரிவுகளா பிரிக்கிறான். இந்த 2 பேருடைய சந்ததியில எவ்வளவு பிள்ளைகள்? 24. 24 பேர் இருக்கும் பாத்தீங்களா? நான் பேசுறது புரியுது எல்லாருக்குமே. 24 பேர். அந்த பேர் தான் அவங்கள என்ன செய்யறாங்கன்னா சந்ததிகளா பிரிக்கிறாங்க, வகுப்புகளா பிரிக்கிறாங்க. நான் அந்த 24 பேர் நான் ஒரு ஆள், என் பேர் எஸ்தர் தான். எஸ்தர்ங்கிற ஒரு கோத்திரம். அவங்க சாரி வகுப்பா அவங்க என்ன செய்யறாங்க? பிரிக்கிறாங்க. அந்த வகுப்புல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுல இந்த சகரியா எடுத்து வாசிங்கள். 1 24வது அதிகாரம் 10வது வசனம். 1 24:10. ஏழாவது அக்கோசின் பேர்வழி 8வது அபியாவின் பேர்வழிக்கும். பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்குதுங்க. பாருங்களேன், 8வதாக யார் வர்றா? அபியாவின் பேர்வழி. இந்த அபியாவுடைய சந்ததியில வந்தவங்க தான் யாரு? சகரியா. அதுல வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவன் எத்தனாவது சந்ததியில வருகிறான்? அந்த லூக்கா 1:9 வாசிங்க. லூக்கா 1:9. ஊழிய முறைமையின்படி ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றார். அதுக்கு முன்பாக அவன் இந்த அபியா சந்ததி வரும் பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 1வது அதிகாரத்துல இருக்கும் பாருங்க. அபியா என்னும் ஆசாரியரின் கீழ் எத்தனாவது வசனம்? 5வது வசனம். 1:5. வாசிங்க. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவன் எத்தனாவது சந்ததி? 8வது. அப்ப அவை சகரியா அந்த சந்ததியில வரும்போது அவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? அபியாவுக்கு எத்தனாவது இடம் கொடுத்துக்கப்பட்டிருக்கு? 8வது இடம். இவங்க எல்லாருமே இந்த 24,000 பேர் எப்ப ஒன்று கூடுவாங்கன்னா பஸ்கா பண்டிகை அப்ப, பெந்தேகோஸ்தே பண்டிகை அப்ப, கூடார பண்டிகை அப்பதான் இந்த 24,000 பேர் ஒன்று கூடுவாங்க. அது வரைக்கும் 2 வாரமும் இந்த 1000 பேர் காலையில வருவாங்க, சாயங்காலம் 2 நேரமும் வந்து ஆலயத்துல என்ன செய்யணும்? வேலை செஞ்சுட்டு இந்த 1000 பேர் போவாங்க. மீதி எல்லாரும் 24,000 பேர் சந்திக்கிற பண்டிகை எப்ப தெரியுமா? 3 பண்டிகையில சந்திப்பாங்க. என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பெந்தேகோஸ்தே
பண்டிகை. அப்ப அங்கதான் நிறைய ஆடுகளை கொண்டு வருவாங்க, பலியிடுவாங்க, அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அப்பதான் இந்த எல்லாருமே கூடுவாங்க. அப்ப இந்த சகரியாவை குறித்து பார்க்கிறோம். அதுல நம்ம வாசிக்கிறோம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஆசாரிய உடைய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம இந்த வசனத்தை லேசா வாசிச்சுட்டு போயிருக்கோம். அதுல சொல்லப்பட்டிருக்கு ஆசாரிய முறைமையின்படி எதுக்கு சீட்டு பெற்றான்? தூபம் காட்டுறதுக்காக சீட்டு பெற்றான். இந்த 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவங்களா இருந்தார்கள். பாருங்களேன், அந்த காலத்துல மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் எத்தனையோ வருஷ கால இடைவெளி. மல்கியா முடிஞ்சிருச்சு சாப்டர், மத்தேயு அதிகாரம் வர்றதுக்கு எத்தனையோ வருஷம் இருண்ட காலம். அதுல ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க? திரும்பவும் எதுக்குள்ள போயிட்டாங்க? பாவத்துக்குள்ள போயிட்டாங்க. இல்லவே இல்ல. ஆனா சகரியாவுடைய காலத்துல வசனமே கிடையாது, பைபிள் கிடையாது, எதுவுமே கிடையாது, கர்த்தருடைய காரியங்கள் எதுவுமே கிடையாது. நம்ம எங்க வாசிக்கிறோம்னா 1 சாமுவேல்ல நம்ம வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சா? அபூர்வமா இருந்தது. அதே போல இந்த லூக்காலையும் அதே போலதான் போய்கிட்டு இருக்கு. பைபிள்ல எதுவுமே இல்ல. பயங்கரமான அந்த காலகட்டத்துல சகரியா எலிசபெத் எப்படி இருக்கிறாங்க? கர்த்தரிட்ட சகல கற்பனைகளை பின்பற்றி உத்தமமாய் நீதி உள்ளவர்களாய் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கர்த்தருடைய வசனம் இல்ல, வெளிப்பாடு இல்ல, ஜனங்கள் பாவத்துல இருக்கிறாங்க. எல்லாரும் பாவத்துல இருந்தபோது இவர்கள் மாத்திரம் நீதிமானா இருக்கிறாங்க. எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சீக்கிரமாக வாசிங்க. ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருக்கிறானா? நீதிமான உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா வாசிங்க. சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அவ்வளவு பாவமா இருக்கு. ஆண்டவர் அந்த வசனத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் வாசிங்க. அதுல தாம் மனுஷனை பூமியிலே உண்டாக்கினதற்காக ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் மனுஷனை பூமியில் உண்டாக்குனதுக்காக என்ன செய்றேன்? கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். எல்லாம் உலகமே பாவத்துல ஆயிடுச்சு. ஆனா நோவா மாத்திரம் எதுல போகல? பாவத்துல இல்ல. இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் சொல்றோம்ல, நம்ம பிள்ளைகள் ஏதாவது ஒரு வேர்ட் பேசிடுச்சுன்னா, ஏதாவது எடுத்து பேசிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் சொல்றது என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைகளை குறைய சொல்ல மாட்டோம். யாரு தெரியுமா சொல்லுவோம்? ஃப்ரெண்டு சரியில்லை, சேர்க்க சரியில்லை, வேலை செய்யற இடம் சரியில்லை, ஸ்கூல் போற இடம் சரியில்லை, அவன் ஏதோ சித்தி வீட்டுக்கு போனால அவங்க பிள்ளைகளை பார்த்து கெட்டுருச்சு, பெரியம்மா வீட்டுக்கு போனாலும் கெட்டுருச்சு, அத்தை வீட்டுக்கு போனச்சா கெட்டுருச்சு. நோவா இருந்த போது கர்த்தர் சொல்றாரு, நான் பூமியில மனுஷனை உண்டாக்குறதுக்காக வேதனைப்படுறேன். ஏன்னா உண்டாக்குனேன். ஆனா அப்படிப்பட்ட சகல மனுஷன் பாவம் செய்யும்போது ஒரே ஒரு மனுஷன் நோவாவுக்கு யாருடைய கண்கள்ல திரும்ப கிடைச்சிச்சு? கர்த்தருடைய கண்கள். ஆண்டவர் அந்த ஒரு மனுஷனை வச்சுதான் நீங்க இவ்வளவு தூரம் நம்மளுக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அதே போலதான் ஒரு பாவத்துல இருந்து எலிசபெத் சகரியா கணவன் மாத்திரம் இயேசு வைத்துக்கல, இல்ல மனைவி மாத்திரம் இயேசு வைத்துக்கல, 2 பேரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படி எப்படி வளர்ந்தாங்க தெரியுமா? குற்றமற்றவர்களா. எவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்க, அழகான வார்த்தை, குற்றமற்றவங்களா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம சொல்றோம், அவங்க ஒழுங்கா நானே கரெக்டா இருக்கணும், அவங்க சர்ச்சுக்கு வார வாரம் போயிருந்தாங்க, அவங்க ஜெபம் பண்றாங்க, அவங்க பைபிள் வாசிக்கிறாங்களா, நான் மாத்திரம் எப்படி இருக்கணும்? ஆனா இவங்க உலகமே பாவத்துல இருக்குது புதிய ஏற்பாட்டுல. ஆனா இவங்க கர்த்தரிட்ட காரியங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதனாலதான் கர்த்தர் அவங்களுடைய பேரை எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரம் மற்றவர்களை பார்த்தே பிசாசு என்ன தெரியுமா செய்யறான்? நீ ஆண்டவரை பார்க்காத, இங்க பாரு அங்க பாரு நம்மளை காட்டியே என்ன செஞ்சிருந்தாங்கன்னா தேவனை விட்டு தூரமாக்கியிருக்கான். இவங்க எப்படி இருந்தாங்களா? கர்த்தருக்குள்ள நீதி உள்ளவர்களா இருந்தாங்க. எல்லாரும் பாவம் செஞ்சாங்களா? ஆனா அவங்க உத்தமமா இருந்தாங்க. எடுத்து வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் பழைய ஏற்பாட்டுல எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் 2 கட்டளை அப்புறமேட்டு தான் கொடுத்தாரு. அதுல சொல்லப்பட்ட யோசுவா சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி
செய்யும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த வசனத்தை எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதா இரவும் பகல். நம்ம சண்டே மாத்திரம் அந்த பைபிளை தூக்கிட்டு வர்றோம். சில பேர் அந்த பைபிள ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுக்கும் போது யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுத்திருப்பாங்களா இருக்கும், இல்ல நீங்க வாங்கி இருந்திருப்பீங்களா இருக்கலாம், யாராவது பிரசன்ட் பண்ணி. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பைபிள் இன்னும் அப்படியே தான் இருக்கும். சில பேருக்கு அந்த நடு பக்கத்து மாத்திரம் இதா அழுக்காரு. எது தெரியுமா? சங்கீதம். மற்றபடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பக்கத்தை எடுக்க கூட முடியாது, ஒட்டி இருக்கும். நம்ம அடிக்கடி எடுத்தாதான் அது ஒட்டா இருக்கும். அதே போல நம்ம என்ன செய்யணும்னா, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில போன வாரம் ஷீவா சொல்லுவது சொன்னா, அந்த சிவப்பு கிடாரியை இந்த மாதத்துல என்ன செய்ய போறாங்க? அடிக்க போறாங்க. நிறைய காரியங்கள் கத்துடைய குறித்து கேள்விப்படுகிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா கடினமா இருக்கு. பிசாசு அவளுக்கு அவன்கிட்டயே வச்சிருக்கான். கர்த்தர்கிட்ட நம்ம போயிடக்கூடாது. இவங்க எவ்வளவு உத்தமமா இருக்கிறாங்க பாருங்க. வாசியுங்கள் சங்கீதம் 119:96. சங்கீதம் 119:96. சகல சமூகத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். உம்முடைய கற்பனை எப்படியா? மகா விஸ்தாரம். அந்த கற்பனைய சகல கற்பனை யார் ஃபாலோ பண்றா? யாருக்கு ஃபாலோ பண்றா? சகரியா, எலிசபெத். அதே வசனத்துல வாசிங்க 97 வாசிங்க. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். என் தியானம். அப்ப சகல எலிசபெத் இப்படி இருக்கிறதுனாலதான் பைபிள் வசனம் வந்திருக்கு. சகல கர்த்தரிட்ட கற்பனைகளின் படியையோ நியமங்களின் படி எப்படி இருந்தாங்களா? உச்சமற்றவர்கள். ஒரு எப்படிப்பட்ட ஒரு தம்பதி பாருங்க, எலிசபெத் சகரியா. அதுல சொல்லப்பட்டிருக்க வாசிங்க லூக்கா 1:7. எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்துட்டு இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்ப இவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்க, நீதிமானா இருக்காங்க, உத்தமமா இருக்காங்க. உங்களுக்கு என்ன குறை இருக்கு? துக்கம் இருக்கு. என்ன துக்கம் இருக்கு? என்ன துக்கம் இருக்கு? பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லை. ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டாங்க? கரெக்டா இருக்காங்க கர்த்தருடைய காரியங்கள்ல. என்ன ஒரு துக்கம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு? பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத மாத்திரம் ரெண்டு பேருக்கு என்ன ஆயிடுச்சு? வயதாயிடுச்சு. அவங்க நினைக்கிறான் உலகமே பாவத்துல இருக்குது, ஆனா கர்த்தருடைய காரியங்களை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு துக்கம் இருக்குது. நான் இனிமேல் போய் ஆசாரிய ஊழியம் செய்யலாமா? நான் இனிமேல் சர்ச்சுக்கு போலாமா வேண்டாமா? அவங்க பின்வாங்கி இருக்கலாம். ஆனா பின்வாங்காதபடிக்கு அவங்க ஜோமனிலே இருந்திருப்பாங்கல்ல. அவங்களுடைய கையில எத்தனை குழந்தைய பிரதிஷ்டை பண்ணி இருப்பாங்க, அவங்க எத்தனை காரியங்களுக்கு போயிருப்பாங்க. இவங்களோட கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஒருவேளை ஏஜ் அட்டெண்ட் பண்ணிருக்கோம், பர்த்டே ஃபங்க்ஷன் போயிருக்கோம், அது பெரிய பிள்ளையா இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க, இன்னுமா உனக்கு என்ன செய்யல? குழந்தை பிறக்கல, இன்னுமா அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் அவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். இன்றைக்கு நம்மள பாக்குறவங்க ஒரு சில காரியங்கள் நம்மள்ட்ட கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு விதமான துக்கம் நம்மளுடைய இதயத்தை அடைக்குது. இன்னுமா உன் பிள்ளை கல்யாணம் ஆகல, இன்னுமா நீ இப்படியே இருக்கிற, இன்னுமா அப்படியே இருக்கிற, வயசாகிட்டே போகுது, இன்னுமா இப்படியே இருக்கிற, செட்டில் ஆகவே இல்லையா, இன்னும் இந்த கடல்ல உனக்கு இதுலயே இல்லையா, இன்னும் வேலையில இருக்க, இன்னும் சம்பளம் தான் வாங்குறியா? இதே போலதான் சகல எலிசபெத் எல்லாருமே என்ன கேட்டிருப்பாங்க? கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அவங்க கேட்கிறாங்கன்னே எலிசபெத் நிறைய காரியங்களுக்கு அவ போகாம என்ன செஞ்சிருப்பா? அவாய்ட் பண்ணிருப்பான். போனாதானே நம்ம பார்க்காதானே கேட்கிறாங்க, நம்ம போகாமலே வீட்லயே இருந்துக்கலாம். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க மனுஷர்களை அவாய்ட் பண்ணாங்க. தேவன் என்ன செய்யல? அவங்க அவாய்ட் பண்ணல. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செய்யற நம்மளுடைய அறிவு முட்டாள்தனம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு துக்கம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் செய்யறது என்ன தெரியுமா? கர்த்தரை தான். பைபிள் வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், எங்க வர மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன். நீங்க எல்லாம் செஞ்சு என்னதுக்கு? இவங்க ரெண்டு பேரையும் பாருங்க, நீதிமான் கற்பனைகளை அவ்வளவு அழகா ஃபாலோ பண்றாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? துக்கம் இருந்துச்சு. அதுல சொல்லப்பட்டிருக்காங்க, அவங்க அந்த கற்பனைகளை ஃபாலோ பண்றது நமக்கு ஏதோ ஒரு ஆசை கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்க ஃபாலோ பண்ணல. இல்ல இது பண்றதுனால பின்னாடி எனக்கு ஒரு காரியம் கிடைக்கும்ங்கிறத அவங்க நினைச்சு ஃபாலோ பண்ணல. கர்த்தர் எழுதி வச்சுட்டு அந்த வழி என்ன செய்வேன்? நடப்பேன். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இதுதான் ரூல்ஸ்,
இதை நான் என்ன செய்வேன், பின்பற்றியே ஆவேன்னு அவங்க 2 பேர் அதே போல நடக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் உங்களை நான் ஃபாலோ பண்றத மாத்திர எந்த காரணத்துல என்ன செய்ய மாட்டேன், விட்டுறவே மாட்டேங்கிற ஒரு தீர்மானம் வரும் எடுக்கணும். நம்ம அந்த நாட்கள் அவங்க அதே போல இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எல்லா காரியங்களையும் கீழ்படுகிறாங்க. ஆண்டவருடைய காரியங்கள் என்ன செய்யறாங்க, கீழ்படுகிறாங்க. அப்ப முதலாவது பார்க்கிறோம், அதுல சொல்லப்பட்டிருக்க முதலாவதாக சகரியா எலிசபெத்தை குறித்து வேதம் சொல்லுது. என்னென்னலாம் சொல்லுச்சு இவ்வளவு நேரமா பார்த்தோம். 2வதாக வாசிக்கலாம். 1 லூக்கா 1:59 வாசிங்க. 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படி அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படியே அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். 60 அப்பொழுது அதன் தாய் அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றார். இதுல நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 59வது அதிகாரம் 59ல 63 வரைக்கும் கர்த்தர் என்ன சொல்றாருனாக்க, சகரியாட்ட சொல்லுவார். சகரியா என்ன சொல்வாரு, பேர் என்ன கொடுக்கணும், யோவான். அம்மாட்ட சொல்லி, அம்மாட்ட இவனால என்ன செய்ய முடியாது, சகரியாவால பேச முடியாது. ஆனா கர்த்தர் சொன்ன பேரை எல்லாரும் வந்திருப்பாங்க, வந்தோன்னு சொல்லுவாங்க, சகரியான்னு அப்பாவுக்கு பேர் இருந்த மாதிரி யாருக்கு வைக்கணும், பையனுக்கு. எல்லாரும் சொந்தக்காரங்களாம் கூடி இருப்பாங்க. அப்பா இவ்வளவு வயசான காலத்துல பிள்ளை பிறந்து இருக்குது, அப்ப நான் சொல்றத வை, நீ சொல்றத வை. ஆனா கர்த்தர் இவங்களுக்கு முன்னாடியே சொன்ன பேரை தான் இவங்க யார் பேச்சையுமே என்ன செய்யல, கேட்கவே இல்லை. இன்றைக்கு நிறைய நேரம் ஆண்டவர் நம்மளோட பேசுற வசனம், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தைகளை அசட்டா பண்றோம். எங்க சித்தப்பா சொல்லிட்டாங்க, பெரியப்பா சொல்லிட்டாங்க, சித்தி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை அவமாக்குறோம். கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை தூசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இவங்க 2 பேரும் அந்த காரியத்துல ரொம்ப கரெக்டா இருந்தாங்க. சொல்லப்பட்ட 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்கள். அவங்களுக்கு என்ன இல்ல, பிள்ளை இல்ல. நீங்க இத பாத்தீங்கன்னா இந்த பிள்ளை இல்லங்கிறது இஸ்ரவேல்ல அது ஒரு சாபம். ஏன்னா அவன் என்ன ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, சகரியா ஆசாரிய ஊழியம் செய்கிறதுனால அது அவர்களுக்கு ஒரு சாபம். எடுத்து வாசிங்க. உபாகமம் 28வது அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 28:4 சீக்கிரமாங்க. உன் கர்ப்பத்தின் கனியும், உன் கர்ப்பத்தின் கனியும், நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப ஆசீர்வாதத்தை சொல்றாரு, உனக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன், கட்டளையிடுவேன். அதே சாபம் பாருங்க. 18வது வசனம் வாசிங்க. உன் கர்ப்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் நாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டு இருக்கும். அப்ப சாபத்துல இஸ்ரவேல்ல ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு என்ன சொல்லிருவாங்க தெரியுமா, சபிக்கப்பட்டவங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சகரியாவும் எலிசபெத் இவங்களுக்கு என்ன இல்ல, விசுவாசமே இல்லை. நிறைய பேர் நம்மளையும் பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க, விசுவாசமே இல்லை. என்ன இவன் தப்பு செஞ்சானோ, என்ன பாவம் செஞ்சானோ, இவனுக்கு என்ன இல்ல, குழந்தை பாக்கியமே இல்லை. 2 பேர் குழந்தையே இல்லாம அப்படியே வயசானவங்க போல இருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, இவங்களுக்கு என்ன ரகசிய பாவம் இருக்கோ தெரியல. ஆண்டவர் கொடுக்காம இருக்க மாட்டாரு. அப்படியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்காத தேவன்லாம் இல்ல. இவங்களுக்கு ஏன் இப்படி இருக்குதோ, எல்லாருமே என்ன செஞ்சிருப்பாங்க, அப்படி பேசியிருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, உண்மையாவே தேவனுக்கு பயந்து நடக்கிறானோ அவனை பார்த்தா அப்படி தெரியல. அப்படி மட்டும் நடந்ததுன்னா என்ன கிடைச்சிருக்கும், குழந்தை கிடைச்சிருக்கும். இது எல்லா காரியத்தையும் யார பார்த்து பேசிட்டு இருந்திருப்பாங்க, சகரியா எலிசபெத். எல்லாரும் இவங்களை பார்க்கும்போது வெளியில ஒரு மாதிரி பேசுவாங்க, ஆனா தனக்குள்ள பேசும்போது சொல்லுவாங்க, இவன் பாரு, இவன் ஆண்டவருக்கு சரியில்லைன்னா ஆண்டவர் பாரு இவனுக்கு என்னத்தை கொடுக்கல, குழந்தைய கொடுக்கல. இன்றைக்கு நம்மள பார்க்கும்போது, வெளியில பார்க்கும்போது நல்லா சிரிப்பாங்க, வீட்டுக்கு போனா நம்மள குறித்து என்ன செய்வாங்க, குறை பேசுவாங்க. பாரு, நான் பார்த்த நாள்ல இருந்து இவன் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி இருக்காங்க தெரியுமா, அவங்க எண்ணம் சரியில்லை, அவங்க பாருங்க, அவங்க புத்தி சரியில்லை, அதனாலதான் அவங்க இருக்காங்க. இல்லைன்னா ஆண்டவர் அவங்க எப்படி தெரியுமா வச்சிருந்திருப்பாரு அப்படிப்பாங்க. ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னாக்க, பாவம் இவங்களுக்கு என்ன இல்ல, குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்களை பாக்குறவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க. அதனாலதான்
அவ சொல்றா பாருங்க 1ஆம் அதிகாரம் 24 வசனம் சொல்லி வாசிங்க. 1:24. அந்த நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாய். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. நிறைய நேரம் நம்ம இதை வாசிச்சுட்டு போயிருந்தோம். அதை நிதானமா பாருங்க. ஜனங்களுக்குள் எனக்கு உண்டாயிருந்த நிந்தை. அப்ப எவ்வளவு நிந்தை பண்ணிருப்பாங்க பாருங்க எலிசபெத். எவ்வளவு நிந்தை. சொன்ன மாதிரி இப்ப என்ன பாவம் செஞ்சாலும் தெரியல, என்ன இவளுக்கு என்னமே சரியில்லை, இவளுக்கு புத்தி சரியில்லை, இவ என்ன இப்படி இருக்கிற, ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, எல்லாரும் தூசிச்சிருப்பான். அந்த தூஷணத்தை தான் அவ தாங்க முடியாம சொல்றா, ஜனங்களுக்குள் எனக்கு உண்டாயிருந்த நிந்தை. நிந்தையை கட்ட செஞ்சாங்க, நீக்கிட்டான். இதுதாங்க அந்த ஒரு பெரிய அப்படியே ஒரு துக்கம் அடைச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க சில பேர் சொல்லுவாங்க அப்படியே இருதயத்துல துக்கம் அடிச்சுட்டு இருக்கு, யாரு போய் சொல்லி அழலாம் போல இருக்கு, அப்படியே இருதயமே வெட்டிச்சிடும் போல இருக்கு. ஏன்னா தாங்க முடியல அந்த துக்கத்தை, அப்படியே பலபலபலன்னு அழகும் போல இருக்கு. இதை சொல்லி ஆயில அப்படிப்பட்ட அவருடைய துக்கத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், நம்ம இவ்வளவு வருஷம் ஆச்சு, இவ்வளவு நாட்கள் ஆகுது, ஆனா எங்களுடைய காரியம் மாறவே இல்லை நினைக்கிறோம். ஆனா இவங்க 2 பேருக்கு என்ன ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு. வருஷங்கள் ஆக அவர் நினைச்சிருப்பா பலனெல்லாம் போயிடுச்சு, ஸ்கின் எல்லாம் என்ன ஆரம்பிச்சிருச்சு, சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சூப்பரா நடந்துட்டு இருந்தேன். இப்ப யாருடைய துணை தேவைப்படுது நடக்கிறதுக்கு, நடக்கவே முடியல, உட்காரதான் முடியுது, நிக்க கூட முடியல, என் வேலையை செய்யவே முடியல. இது எல்லாமே அவளுடைய கான்செப்டா இருக்கு, எல்லாமே அவளுடைய கான்செப்டா இருக்கும். சகரியாவும் நினைச்சிருப்பாரு, பாரியா நம்மளும் சர்ச்சுக்கு வர்றோம், நம்மளும் எல்லா காரியமும் சரி, என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. அழகா சொல்றா, ஜனங்களுக்குள் அதே ஜனங்கள் வாய் முறுமுறுத்து உனக்கு என்ன பாவம் செஞ்சோ, என்ன நீ செஞ்சியோ அப்படி சபித்து அவருடைய வாயினாலேயே கர்த்தர் என்ன செய்ய வைக்கிறாரா? வாசியுங்கள் அடுத்ததாக. இப்படி எனக்கு நிந்தை நீக்கும்படியாக கர்த்தர் நாட்களை என் மேல் கடாட்சம் வைத்து ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். அது மாத்திரம் இல்ல, அநேக நாள் இவங்களே ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாங்க, அநேக இவங்க மேல பிரியம் வைக்கிறவங்களே ஆண்டவர் என்ன செய்வாங்க, முறுமுறுத்து இருப்பாங்க. ஏப்பா ஏசாயா எலிசபெத்துக்கு சகரியாவுக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்க கூடாதா, பாவம் இல்லையான்னு அவங்களே என்ன செஞ்சிருப்பாங்க, முறுமுறுத்து இருப்பாங்க, அன்பா இருக்கிறவங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்நாட்கள்ல அந்த யூதர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, ஆலயத்துல ஊழியர் செய்யறாங்க. யூதர்களுக்கு 7 காரியம் இருக்குதான் அவங்க வெளியே தள்ளுறதுக்கு. 7 காரியம் இருந்துச்சுன்னா அவங்க ஆசாரிய ஊழியத்துல அவங்க வெளியே தள்ளிடுவாங்க. முதல் காரியம் என்னன்னா, அவங்க ஒய்ஃப் மனைவி இறந்துட்டாலோ, மனைவி இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி கணவனை தள்ளிட்டாலோ, அவங்க ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடாது. அந்த யூதர்கள் அவங்க வெளியே தள்ளிடுவாங்க. நீ ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாது, நீ வெளியில போ, உன் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, இல்ல உன் ஒய்ஃப் உன்னைய வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு தள்ளிடுவாங்களாம். 2வதா, பிள்ளை இல்லைனாக்க ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடாது. அப்ப இவங்க 2 பேருக்குமே வயசு ஆனதுனால, ஒருவேளை கர்த்தரே இந்த காரியத்தை லேட் பண்ணதுனால ஆண்டவர் தள்ளாமே வச்சிருந்திருக்கிறார். வயது சென்றவர்கள் நிறைய நேரம் பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிச்சிருப்பாருன்னா, எல்லாருடைய கண்கள்ல தயவு இறக்க கிருபை நம்மளே, எல்லாருடைய கண்கள் நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். என்னடா இவங்களா இப்படி இருக்கிறாங்க. ஆனா 2 பேருமே என்ன செஞ்சிருப்பாங்க, ஜோடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ளாலே சலிப்பு, வேதனை, தேவன் மேல வைத்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரு துக்கமா இருந்திருக்கும். இன்றைக்கு நிறைய பேர் பார்க்கணும் பைபிள்ல, எல்லாருமே அந்த துக்கத்துலதான் நடந்து வந்தாங்க. மோசைய பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு, வனாந்தரம் இருந்துச்சு. 40 வருஷம் எங்க வளர்ந்தாரு மோசே, அரண்மனையில. மீதி 40 வருஷம் எங்க போயிட்டாரு, வனாந்தரத்துல. நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன் சொன்ன உடனே அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கணும் நமக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறவன் யாரு, அந்த வசனத்தை யார் கொடுத்தாரு, யாருக்கு கொடுத்தாரு, ஆபிரகாமுக்கு. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எத்தனை வருஷம் பிள்ளை இல்லாம இருந்துச்சு, எத்தனை வருஷம், 25 வருஷம். ஒரு வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, அந்த வாக்குத்தத்தத்துக்குரியவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னத்தை தான் அனுமதிக்கிறார், துக்கம்.
வனாந்தரத்தை கட்டளையிடதான் செய்யறாரு. ஆபிரகாமுக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு? 25 வருஷம். யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு வனாந்தரம் இருந்துச்சு. எத்தனை வருஷம்? 17 வருஷம். யோசேப்பு எங்க இருக்கிறார்? குழியில, அடுத்த சிறைச்சாலையில இருக்கிறார். 17 வருஷம். நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன் ஏசப்பா, ஒருவேளை நான் உங்களை அதிகமா நினைக்கிறதுனாலங்கிறோம். அப்படி கிடையாது. பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் அதே வழியா தான் போயிருக்கிறாங்க. துக்கம், பாடு, வனாந்திர வழியா தான் கடந்து போயிருக்கிறாங்க. அதே தாவீதை எடுத்து பாருங்களேன், அவன் அந்த வனாந்திர வழியா தான் தாவீது என்ன செய்யிருக்கிறாரு? கடந்து போயிருக்காரு. ராஜாவும் அபிஷேகம் பண்ணியிருந்தாரு சாமுவேலு. ஆனா அவன் எங்கதான் இருக்கிறான்? எங்கதான் இருக்கிறான்? வனாந்தரத்துலதான். சவுல் அடின்னு அடிச்சு அவனை துரத்திக்கிட்டே இருக்கிறான். கடைசி நேரத்துல அவனுக்கு நொந்து போயிருந்தான். நான் நிலை பிழைப்பேன் என்ற நம்பிக்கை அவனுக்கு என்ன இல்ல, பயந்து போய் அவனுக்கு இல்லாம போயிருச்சு. அந்த வனாந்தரத்துல அவன் கடந்து போறான். அது மாத்திரமல்ல, அதுல சொல்லப்பட்டிருக்கு, அந்த வனாந்தரம் இல்லாமல் ஒரு தேவ மனுஷத்துல எதை சுதந்திரித்துக் கொள்ளல, ஆசீர்வாதத்தை யாருமே சுதந்திரித்துக் கொள்ள. அடுத்த யாக்கோபை பார்க்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில யாருக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு? ராகேலுக்கு. யாக்கோபுடைய மனைவி யாருக்கு? ராகேலுக்கு பிள்ளை இல்லாம இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த யாக்கோபை கர்த்தர் யாரா மாத்துறார்? இஸ்ரவேலா மாத்துறார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம துக்கம்னே நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன்? ஜெபிக்க மாட்டேன். நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன்? சர்ச்சுக்கு வர மாட்டேன். எனக்கு எல்லா இடமும் வலிக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்கு, எதை சொல்லி ஆண்டவரை துதிக்கிறது? ஆண்டவர் ஜீவன் ஒண்ணு கொடுத்துருக்கிறாரு பாருங்களேன். ஏதோ நன்மைக்காக தான் ஆண்டவர் வருஷங்கள் ஆக்குறாரு, மாசங்கள் ஆக்குறாரு. என்னுடைய ஜபத்துக்கு கர்த்தர் லேட் ஆக்குறாரு. இவங்க பாருங்க எல்லாத்துலயும் கரெக்டா இருக்காங்க, இவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு துக்கத்தை வைத்திருக்கிறாரு. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் பாத்தீங்கன்னா ரெபேக்கா ஈசாக்கா இருந்துச்சு 20 வருஷம். ஈசாக்கு தன் மனைவிக்காக என்ன செஞ்சானா? ஜெபம் பண்ணானா 20 வருஷம். அப்புறமேட்டா கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுக்கிறார். அப்ப எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு எல்லாம் என்னன்னாக்க பிரச்சனை இருக்குது. ஆனா எல்லா உச்சியும் எல்லாரும் யாரதான் நம்பி இருக்காங்க? தேவனை நம்பினாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இந்த 3 பேருடைய கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினதுனாலதான் ஆண்டவர் அவர் உடன்படிக்கை ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல அந்த கண்ணு தெரியாத குழந்தை கூப்பிடும்போது என்ன சொல்லுவாங்க? தாவீதின் குமாரனே இறங்கு. தாவீதெல்லாம் எப்படிப்பட்ட காரியங்களா கடந்து செஞ்சார். நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு சில விதமான துக்கங்கள் இருக்குது. 3ஆவதாக பார்க்கலாம். 2ஆவதாக சொன்னேன், வாழ்க்கையில் ஏற்பட்ட அவர்களுக்கு என்ன இருந்துச்சு? குறை இருந்துச்சு. முதலாவது என்ன சொன்னேன்? அவருடைய வாழ்க்கை சகரியா எலிசபெத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தோம். 2ஆவதாக சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? குறை இருந்தது. என்ன குறை இருந்தது? பிள்ளை இல்லைங்கிற குறை. 3ஆவதாக வாசிக்கலாம். லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். உவமையை சொன்னார். 2 நாட்கள்ல நம்மள சீக்கிரமா நம்மள சோர்வடைய வைக்கிறது எது தெரியுமா? நம்ம எதிர்பார்த்த காரியங்கள், ஜெபத்துக்கு பதில் வராதது, நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்காதது, நம்ம நினைத்திருக்கிற காரியங்களை எந்த ஒரு காரியமும் வராததுதான் நம்மள சோர்ந்து போக வைக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டா, சோர்ந்து போகாமல் ஜெபம் சோர்வு. சோர்வு நம்மள அந்த சோர்வை கொண்டுட்டு வர்றதே யார் தெரியுமா? பிசாசுதான். நம்ம நினைப்போம், நீங்க எப்படியாவது வாசிக்கணும், நீங்க எப்படியாவது சோப்பணும், நீங்க எப்படியாவது சர்ச்சுக்கு போயிடும். உடனே அடுத்தது என்ன தெரியுமா வரும்? ஏசப்பா உனக்கு என்ன செஞ்சா? நீ சர்ச்சுக்கு போய்தான் ஆகணுமா? நீனே உடம்பு சரியில்லாம இருக்க, உனக்கே வேலை இருக்குது, டயர்டா இருக்கிற, நீனே நைட்லாம் தூங்காம இருக்க, தலைவலியா இருக்க, வயிற்று வலியா இருக்க, இடுப்பு வலியா இருக்க, நீ சர்ச்சுக்கு போனா என்ன அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அப்ப அந்த சோர்வை கொண்டுட்டு வர்றது ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா? பிசாசு. அதனால ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சர்ச்சுக்கு வந்தாக்க, இல்ல ஆலயத்துக்கு வந்தா நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய இருதயம் ஃப்ரெஷ்ஷா ஆயிரும். திரும்பவுமா நம்ம நல்லா புஷ்டியா ஆயிரும், விசுவாசத்துல இதாயிரோம்னா விசுவாசத்தை என்ன செய்யலாம்? நம்ம தடுக்கலாம். அதை வாசிக்கிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனம். 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு
பாருங்களேன். அவன் நிறைய நேரம் நினைச்சிருப்பான் சகரியானா அந்த பேருக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்? கர்த்தர் நினைத்தருளுகிறார். அப்ப நிறைய நேரம் நினைச்சிருப்பான் என் பேருடைய அர்த்தம் கர்த்தர் நினைத்தருளுகிறார். இவ்வளவு வயசாகி கர்த்தர் என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. ஆனா பாருங்களேன், அந்த தூபம் காட்டுகிற அந்த தூபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூபம் காட்டுகிற நேரத்துல உள்ளார்க்க யார் வர்றா? தூதன். எங்க வசனமே இல்லாம அவ்வளவு ஒரு இருண்ட காலம், அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இவனுக்காகவே யார் உள்ளார்க்க வர்றா? ஒரு தூதன். நிறைய நேரம் நம்ம நினைச்சிருந்தா ஆண்டவர் மறந்துட்டாரா, என் ஞாபகமே இல்லையோ ஒரு வேலை அப்படின்னு நிறைய நேரம் நினைக்கிறோம். ஆண்டவர் மறக்கல. நம்முடைய காரியங்களை கர்த்தர் தள்ளி போட்டு அவருக்கு ஒரு நாள் எப்படியா 1000 வருஷம். ஆனா 1000 வருஷம் எப்படியா ஒரு நாள் போதும். நம்மளுக்கு நாட்கள் ஆக 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 நம்முடைய இறுதி அப்படியே சோர்ந்து போய் அப்படியே தள்ளாடி போய் அப்படியே விழுந்துருக்கும். ஆனா அவரு அந்த ஒரு குறித்த நேரத்தை குறித்த திட்டத்தை வைத்திருக்கிறதுனாலதான் நிறைய நேரம் பாருங்களேன், நம்மளால முடியலனாலும் பரவாயில்ல, ஏதோ நடக்கல, ஏதோ சர்ச்சுக்கு சும்மாவாது போயிட்டு வர நம்ம உட்கார்ந்தா பாருங்களேன், அது அவரு தான் செய்யுது. பைபிள் வாசிக்கலனால ஐயோ வாசிக்காம இருக்கிறவேங்கிற ஒரு பயத்தை கொடுக்குறாரு பாருங்களேன், அதுவும் அவரு தான் செய்யுது. ஜோம் பண்ணனால ஐயோ நீங்க ஜோம் பண்ணலையே பயமா இருக்குதே அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அந்த பயத்தையும் அவரு தான் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்குறாரு. அநேக நேரம் இவங்க 2 பேருமே அந்த குழந்தை இல்லாததுனால கண்டிப்பா என்ன செஞ்சிருந்திருக்கலாம், அவங்க ஆண்டவரை விட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா 2 பேரையுமே இன்ன வரைக்கும் கர்த்தர் நிக்க வச்சிருக்கிறாருன்னா அவருடைய கிருபை மட்டும். நீங்க நிறைய நேரம் நினைக்கிறோம் நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், நம்மளா வரவே கிடையாது, அவரா நம்ம கூட்டிட்டு வந்து இந்த உள்ளார்க்க உட்கார வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரு நன்மை நம்ம பெற்றுக்கொள்ளுறதுக்காக. நிறைய நேரம் நினைக்கிறப்ப நான் ஜெபம் பண்றேன், நம்ம ஜெபிக்கிறதே கிடையாது. அதனால வசன கர்த்தர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் யார்கிட்ட வர முடியாது, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் யார்கிட்ட வர முடியாது, அவர்கிட்ட வரவே முடியாது. நம்ம நினைக்கிறோம், நான் யோசிச்சிட்டேன், நைட்டே யோசிச்சிட்டேன் காலைல சர்ச்சுக்கு போறதுக்கு, பத்தியா அதான் வந்துட்டேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவரு உங்க மேல திட்டம் வச்சிருக்கிறதுனாலதான் எப்படியோ கொண்டது அப்படியே கையில போட்டு கொண்டது உட்கார வச்சிருந்தாரு. இங்க கொண்டது உட்கார வச்சிருக்கேன். எதனாலனா அவர் நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு அலாதி அன்பு, ஒரு பிரியத்தினால கத்தை நீ கொண்டது நம்ம உட்கார வச்சிருக்காரு. நம்மளுக்கு இருக்கிற சோர்வுகள்ல நம்ம மற்ற மனுஷங்களை பார்க்கிற வார்த்தைகள்னால நம்மளுடைய இறுதி அநேக நேரம் புண்பட்டு வேதனையோடு மிகுந்த ஒரு காரியத்தோட நம்ம இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு மனுஷன் அப்படி தனி கவலைப்படாதுன்னு சொல்லி நம்மளை கொண்டு இங்க வைத்து நம்மளுடைய இருதயத்துக்குரிய வார்த்தைகளை கர்த்தர் நம்மளோட கொடுக்கிறார். அப்ப அந்த துக்கம் நிறைந்த அவங்களுடைய வாழ்க்கையில அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க வாழ்க்கையில எதிர்பாராத காரியம் 3 காரியம் நடக்குது. எதிர்பாராத காரியம், அது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சிருந்தேன். எதிர்பாராத காரியம் 3 காரியம் நடக்குது. அதை ஒன்னே ஒன்று சொல்றேன். அந்த ஆசாரிய ஊழியத்தை நிறைய ஊழியர், ஆசாரிய ஊழியர் நிறைய ஊழியர், அதுல வந்து வெளியே உள்ள வேலையை சில பேர் செய்வாங்க, டோக்கன் கொடுக்குற வேலை, ஒவ்வொரு வேலை இருக்கு. அந்த ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்குது. ஆனா பரிசுத்த இடத்துல வந்து உள்ளார்க்க போய் தூக்கம் காட்டுற காரியம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2 வாரத்துக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன், 1000 பேர். 2 வாரத்துக்கு எவ்வளவு பேர் போட்டிருப்பாங்க? 1000 பேர். அந்த 1000 பேர்ல இவன் வந்து தூக்கம் காட்டுற நேரத்துல யார் வந்து நிக்கிறான்? தேவதூதன். இவன் அது மாத்திரம் அல்ல, அதுல சொல்லப்பட்டிருக்கு அந்த 1000 பேர்ல யார் மட்டும்தான் தூக்கம் கட்டணும்? ஒரே ஒரு பேர் தான் என்ன செய்யணும்? 2 நேரம் தூக்கம் கட்டணும். எப்ப தெரியுமா? காலைல 9 மணிக்கு, அந்தி மணி 3 மணிக்கு. 2 நேரம் வந்து கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? தூக்கம் கட்டணும். அந்த 1000 பேர்ல எத்தனை பேர் தான் தூக்கம் கட்டணும்னு சொன்னேன்? ஒரே ஒரு அதை எதிர்பாராத வாய்ப்பு யாருடைய பேர்ல விழுவுதுனாக்க சகரியாவோட பேர்ல விழுது. வாசியுங்கள் 1:9 வாசிங்க. லூக்கா 1:9. ஆசாரிய ஊழிய முறைமையின்படி, ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அந்த முறைமை வருது. அந்த அவங்க மேல சொல்ற அந்த நீதான் இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். சீட்டை பாருங்களேன், அந்த சீட்டு இன்னைக்கு நீதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு நீ இந்த ஊழியம் செய்யணும், நீ இந்த ஊழியம் செய்யணும். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி
அந்த தூபம் காட்டுகிறதுக்குரிய சீட்டு யாருக்கு கொடுக்குறாங்க? எவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல? எவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல? எவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல? 1000 பேர் இருக்கிற இடத்துல. அப்ப இவங்க 2 பேர் வயசு ஆனது பிரச்சனை இல்ல ஆண்டவருக்கு. இவங்க 2 பேர் இவ்வளவு துக்கத்தோட வேதனையோட மனுஷர்களுடைய ஏளன பேச்சுகளினால இவங்க இன்னமும் ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறத ஜபத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதற்கு ஒரு வாய்ப்பை யாருக்கு கர்த்தர் ரெடி பண்ணி கொடுத்திருக்கிறாரு? சகரியாவுக்கு ரெடி பண்ணி கொடுக்கிறார். அந்த 1000 பேர்ல எவ்வளவு நாள் அவன் பாருங்க, எத்தனையோ வருஷமா என்ன செஞ்சிருந்திருப்பான். அந்த ஆசாரிய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிற அவனுக்கு ஆண்டவர் அன்னைக்கு கொடுக்கிறார். வாசிங்க, வாசித்து முடிக்கலாம். நீதிமொழிகள் 16:33. நீதிமொழிகள் 16:33. சீட்டு வழியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அப்ப என்னதான் சீட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சாங்க, சரியா? நீ தான் எனக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தூபம் காட்டணும் போ அப்படின்ற சீட்டு கொடுத்தாலும் அந்த சீட்டை பெற்றுட்டு அவன் உள்ளார்க்க போனாலும் ஒரு தேவ தூதன் வந்து உள்ளார்க்க பதில் கொடுக்கணும்னா அது அவரால் தான். இன்னைக்கு என்னதான் நம்ம தலையில எல்லா காரியங்களையும் செய்தாலும் ஒரு ஜெயம், ஒரு விடுதலை, ஒரு வெற்றி அவரால் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அதான் சொல்லுது, காரிய சித்தியோ கர்த்தரால். சீட்டை பெற்று உள்ளார்க்க போயிட்டான். 1000 பேர்ல ஒருவனா அவன் என்ன செஞ்சுட்டான்? தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவன் உள்ளார்க்க போய் காலைல 9 மணிக்கு தூபம் காட்டிட்டு வந்துட்டான். அடுத்த 3 மணிக்கு போய் தூபம் காட்ட வந்துட்டான். அந்த தூபம் காட்டுற நேரத்துல தூதனே கர்த்தர் உள்ளார்க்க எதிர்பாராத ஒரு சந்திப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் இத்தனை வருடங்கள் காத்திருந்த ஒரு காரியம். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்க, நெடுநாளா காத்திருப்பது எப்படி இருக்குமா? இருதயத்தை இழைக்க பண்ணும். நாட்கள் ஆகும்போது, வருஷம் ஆகும்போது இது நான் எனக்கு அப்படித்தான். இப்ப கொஞ்ச நாளா வாக்குத்த வசனங்கள் நான் வாங்கி எனக்கு இப்ப எத்தனை 8 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்து இப்போ 2-3 நாளா நானே நினைச்சிட்டேன், ஆண்டவரே நீங்க வார்த்தை நிறைவேற்றவே வேண்டாம், இதுவே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நான் இப்படியே போய்கிட்டே இருக்கிறேன், எனக்கு இதுவே ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படி. அந்த இருதயம் என்ன ஆக ஆரம்பிச்சோம்னா, நம்ம இருக்கிற நிலைமையில என்ன செஞ்சுருவோம்னா பழகிடுவோம். இதுக்கு மேல வேண்டாம், இதுக்கு மேல நீங்க கொடுத்த என்னத்தை செய்ய போற, இதுவே சூப்பரா இருக்கு, இப்படியே நான் போயிருந்தேன் அப்படின்னு. அதே போலதான் 2 பேருமே நினைச்சிருப்பாங்க, நம்மளுக்கு வயசு ஆயிடுச்சு, இனிமேல் நமக்கு எங்க பிள்ளை வரப்போது நினைச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஏற்ற நேரத்துல ஏற்ற சமயத்துல கர்த்தர் அவருடைய திட்டத்தை என்ன செய்யலாரு? சகரியுடைய வாழ்க்கையில நிறைவேற்றணும். அது சொல்லப்படுது. யோவான் ஸ்நானகன் எலிசபெத் சகரியாவுக்கு பிள்ளைகள் பேர் என்ன? யோவான் ஸ்நானகன். ஏன் தெரியுமா அவ்வளவு லேட் பண்ணாரு ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை கொடுக்க? இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததே யார்தான்? யோவான் ஸ்நானகன். ரொம்ப அழகா ஒரே வசனத்தை எடுத்து மட்டும் வாசிச்சு முடிக்கலாம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவே தன்னுடைய வாயை திறந்து அவர் சொல்றாரு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்க சீக்கிரமா. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, அன்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம். யார் சொல்ற அந்த வார்த்தை? இயேசு சொல்றார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனுமே இல்லை. அவ்வளோ பெரியவனா மாத்துறதுக்கு தான் கர்த்தர் ஒரு 2 பேர்த்தையும் என்ன செஞ்சிருக்கிறார்? காத்திருக்க வச்சிருக்கிறார். நம்ம அந்த காத்திருக்கிற காலத்துல தயவு செய்து உங்களுக்கு கண்டிப்பா சோர்வு வரும். நான் சொல்லவே மாட்டேன், இன்னும் சோர்வெல்லாம் வரவே வராது. நீங்க முழுமுழுத்தா பாவம் செஞ்சீங்க, அவிசுவாசம் அப்பெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஒன்னே ஒண்ணு மாத்திரம் செய்ய ஆண்டவர் சொல்லிருங்க, ஆண்டவரே நீ பிடிச்சுக்கோங்கப்பா, நான் ஆலயத்துக்கு வந்திருந்தோம், உங்களை மட்டும் விட்டு பின்வாங்கி போயிருக்கூடாது. இதை மட்டும் சொல்லி உங்களை மட்டும் விட்டு பின்வாங்கி போயிருக்கூடாது. எனக்கு வர்ற போராட்டத்துல பிரச்சனையில நான் மாம்சத்துல எதுவும் ஓடிடக்கூடாது, என்னைய பிடிச்சுக்கோங்க அப்படின்னு மட்டும் சொல்லி ஆண்டவர் அதே போல உங்களை நடத்துவார். எலிசபெத் சகரியாவை நடத்தி கடைசியில் அவர்களை எப்படி கொண்டு வந்துட்டார் ஆண்டவர்? மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த நாட்கள் என்னுடைய வாழ்க்கை அநேக துக்கம், அவங்களுக்கு எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும். அந்த துக்கத்தை கர்த்தர் எப்படி மாற்றினாரா? சந்தோஷமாய் மாற்றினார். அந்த 2 பாயிண்ட் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷமாய் கர்த்தர்
அந்த பிள்ளைக்கு சந்தோஷம், குழந்தைக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்தார் அந்த நாட்கள்ல. என்னுடைய ஒரே காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மளுடைய துக்கங்களை எப்படி மாத்துகிறார்? சந்தோஷமாய் மாற்றுகிறார். இதுதான் ஒரு காரியம். நாட்கள் காணிக்கைக்காக சோமன் அந்த நாட்களிலும் முதல் வாரத்துல நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய தசம பாகத்தை கர்த்தருக்கு நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். உன் விளைவின் முதல் பலனா யார கனம் பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு? தேவனை கனம் பண்ணும். நம்மளுக்கு பொருளாதாரத்துல ஒரு ஆசீர்வாதம் ஒண்ணு வேணும். நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடனுக்கு போயிருக்கு. ஒரு 10 தேதி கூட என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா, முதலாவது நான் தசம பாகத்துல உண்மையா இருந்தேன். நான் அந்த 31ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். ஒரு ஞானஸ்தானம் எடுத்த ஒரு பிள்ளைகள் கர்த்தருக்கு தசம பாகத்துல உண்மையா இருக்கணும். ஆனா நம்ம கொடுக்க முடியலனாக்கா, அந்த பொருளாதாரத்துல நம்ம உண்மையா இல்லைன்னா கர்த்தர் நம்மள பிளஸ் பண்ணவே முடியாது, நம்மள ஆசீர்வதிக்கவே முடியாது. அதனால வசனம் சொல்லப்பட்டிருக்கு, வெறுங்கையோட எங்க வரக்கூடாதா? எங்க வரக்கூடாது? வெறுங்கையா ஆலயத்துக்கு வரக்கூடாது. ஏன்னா கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் நம்ம கரத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். வேலை செய்யறதுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். வேலை செய்யறதுக்கு திறமையை கொடுத்திருக்கிறாரு. நம்மளுக்கு மட்டும் வேலை செய்யறதுக்கு பலன் இல்லைன்னா என்ன செஞ்சிருப்போம்? என்னங்க செஞ்சிருப்போம்? லீவ் போட்டு வீட்லயே உட்கார்ந்துருப்போம். என்னால ஆபீஸ் வர முடியல, என்னால வேலைக்கு வர முடியல, வீட்லயே உட்கார்ந்துருப்போம். டெய்லி நம்மள எங்க போக வச்சிருந்தாரு? வேலை செய்ய போக வச்சிருந்தாரு. அந்த வேலை செய்யறவருடைய பலனை தர்றது யார் தெரியுமா? அவரு. அப்ப என் விளைவு எல்லா பலனாலும் நான் யாரை கனம் பண்ணட்டும்? கர்த்தரை கனம் பண்ணணும். கொடுக்கறது கர்த்தரை கனம் பண்றது. நிறைய நேரம் பாருங்க, நம்ம சொந்தக்காரங்க நம்மளுக்கு மொய் வச்சிருப்பாங்க ஃபங்க்ஷனுக்கு. நம்ம அவங்க வச்சதுக்கு மேல வைக்கலன்னா நம்ம என்ன செஞ்சிருவாங்க? அசிங்கப்படுத்திடுவாங்க. நோட்ல வேற எழுதி வச்சிருப்பாங்க, இவ்வளவு நான் செஞ்சேன் இவங்க செய்யலன்னு. ஆனா ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? கிழிஞ்ச நோட்டு, நம்மளால ஒரு 10 ரூபா 5 ரூபா இதை போட்டுருக்க ஆண்டவர் இதையும் உங்க கணக்குல வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவனுடைய கிரியைக்கு, திரும்ப சொல்லுங்க, அவனுடைய கிரியைக்கு தக்க பலன். நீங்க எந்த அளவு அளக்குறீங்களோ அந்த அளவு தான் உங்களுக்கு அளக்கப்படும். எல்லாருமே கர்த்தர் பரலோகத்துல கணக்கு வச்சிருக்கிறார். நம்ம கொடுக்கறதுல மிஸ்னரி கவர் ரோஸ் கலரு, அதுல சொல்லப்பட்டிருக்கு பச்சை கலர் தசம பாக கவர். நம்ம கொடுக்கிற காரியங்கள்ல நம்ம இருக்கிற போன மாதத்துல அதே போலதான். நான் கூட எங்க ஜபத்துக்கு வர்றவங்கள்ட்ட நான் சொன்னேன், போன மாதத்துல அதே போலதான். எனக்கு எங்களுடைய வீட்டுல ஒரு பயங்கர ஒரு தேவை, ரொம்ப முக்கியமான ஒரு தேவை, முடியவே இல்லை. மாசமே முடிய போகுது, என்னப்பா செய்யறது, ரொம்ப தேவை. அதுக்காக ஜோம் பண்ணேன். ஏன்னா நாங்களும் தசம பாகம் கொடுக்கணும். எங்கனாக்க செக்ஷனுக்கு அனுப்புவோம். அந்த தசம பாகத்துல மிஷனரிக்கு தனியா, டைத்து தசம பாகம் தனியா கொடுப்போம். அப்படி ஒரு முக்கியமான தேவை. அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. அந்த தேவை ஜோம் பண்ணுனேன். ஆண்டோட ஃபர்ஸ்ட் சொன்னேன், அப்பா கொடுக்கறதுல உண்மையா இருக்கிறதுனால தயவு செய்து அந்த தேவையை சந்திங்க. கடைசி வாரத்துல கர்த்தர் அந்த தேவையை சந்திச்சு அந்த ஜபத்துக்கு வந்தவங்களுக்கு நான் சாட்சி சொன்னேன். கொடுக்கறது வந்து நம்ம ஜோம் பண்றதுனாலதான் கர்த்தர் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தரமாட்டார். கொடுக்கறதுல மாத்திரம் நீங்கள் கொடுக்கல, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கொடுக்கறது வந்து நம்ம ஜோம் பண்ணி ஃபாஸ்டிங் இருந்தெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட பொருளாதாரத்துல பிளஸிங்ஸை வாங்க முடியாது. கொடுக்கும் போது மாத்திரம் தான் திருப்ப ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை கொடுப்பார். காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, எங்களை அங்கீகரிங்க. ஆபேலை முதல்ல அங்கீகரித்தீர், அதன் பிறகுதான் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தீர். அதே போல எங்களை அங்கீகரிக்க உண்மையாய் போய் நேசித்தார். ஆண்டவரே, உண்மையாய் சபையை நேசித்தார். ஆண்டவரே, உண்மையாய் கொடுக்க ஆவியை எழுப்புகிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காணிக்கையில கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா. ஒரு பாடலை பாடுவோம். கிருபை
கிருபை தாருமே உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட ஒரு கிருபை தாருமே உம்மை வாஞ்சலாய் தொடர்ந்திட ஒரு கிருபை தாருமே. ஆலயத்துல நிறைய வேலை இருக்குது. சொல்லுவோமா, லேப்டாப் போடுறதுக்கு ஆள் தேவை, பாடுறதுக்கு ஆள் தேவை. அல்லேலூயா. காணிக்கை பாடல்கள் நீங்க எல்லாரும் பாடலாம். சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணலாம், பாடலாம். அல்லேலூயா. சங்கீத பாடத்துல இருந்து ஒரு சங்கீதத்தை எடுத்து கூட நீங்க சொல்லலாம். அல்லேலூயா சொல்லலாம். ஒவ்வொருவரும் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை போறதுக்காக நீங்க அழைக்கப்படலாம். அல்லேலூயா சொல்லலாம். சபைக்கு வந்தா வளரணும். அல்லேலூயா சொல்லலாம். சபைக்கு வந்தா கனி கொடுக்கணும். அல்லேலூயா. சபைக்கு வந்தா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கர்த்தருக்கு நல்லவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி திரியேக தேவன் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்து மனிதனோடு எடுத்து மனிதனோட தேவனோட நல்ல தொடர்பு உள்ளவர்கள் நீங்கள் கேட்கிறேன். சர்வலோக பிதாவே தேவனே இதை ஆசீர்வதித்து ஆண்டவரே நாங்கள் அருந்தி ஆண்டவரே இதை புசித்து உமக்கு சாட்சியாக இருக்க ஆமென். ஒரு பாடல் பாடும்போது நீங்கள் காத்து கொண்டிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு கைகளில் அப்பம் இருக்கிறது, திராட்சை ரசம் இருக்கிறது. 7 மாதங்கள் கடந்து விட்டது. நமக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கிறது. திரும்ப ஒரு ரீடெடிகேஷன் பண்ணி நம்மை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய பாதத்துல நம்மை அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாய் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஒரு விஷயம் கைகள்ல இருக்குது. இந்த திராட்சை ரசத்தையும் இந்த அப்பத்தையும் புசிக்க நம் தகுதி உள்ளவனாய்
என்று சொல்லி யோசித்து நம்மை நாமே சோதித்து பார்த்து நிதானித்து பார்த்து நம்மை ஒரு விஷயம் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் மண்ணிலும் ஆண்டவரே நான் ஸ்திரப்பட ஆண்டவரே நான் ஆண்டவரே உமக்காக கனி கொடுத்தேன். உங்களுடைய கிருபையை தந்து ஆண்டவரே இருக்கிற மாதங்களில் என்னை பலப்படுத்தி கிருபையை கொடுத்து சத்தியத்தை கை கொள்வதற்கு எனக்கு தேவையான கிருபைகளை தந்து என்னை ஆசீர்வதிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பெஞ்சு பலத்தால் ஆண்டவர் அங்கே இருக்கிற வீரர்கள் அவரை குத்தும் போது தண்ணீரும் அங்கே ரத்தமும் அந்த சதையில் வந்தது. அந்த சதைக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை புசிப்போம். அந்த தண்ணீரும் ரத்தத்துக்கும் அடையாளமாக இருக்கிற இந்த திராட்சை தானம் பண்ணுவோம். கையிலே விட்டு 2 கரங்களை உயர்த்தி 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய கையின் பிரயாசங்களை அர்ப்பணிக்கிறேன். அன்றைய சமுதாயத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன். நாங்கள் செய்கிற இடங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன். எங்கில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறப்பா. அன்றைய உடத்தில் நிலைத்திருந்து கணித்தது சுத்தமாய் வாழ எனக்கும் எங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்யும். இந்த இருக்கிற மாதங்களில் அன்றைய ஒன்று ஒரு வருகை அல்லது மரணம் அன்றைய 2 நிச்சயமாய் நடக்கும். இந்த கிருபையினால எனக்கு ஆயுஷ்கால கூட்டி கொடுக்கிறான். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தான். அன்றைய உடைய நல்ல ஆவி என்னை அன்றைய என்னோடு தங்கியிருந்து அன்றைய செம்மையான வழிகளை என்னை நடத்தும். குடும்பத்தில் சமாதானம் தான், அன்றைய குடும்பத்தில் சந்தோஷம் தான். பிரிந்து போன குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரணும். அன்றைய திருமணமானாத பிள்ளைகளுக்கு திருமணமாகட்டும். அன்றைய பிள்ளை காட்சியாய் அன்றைய இல்லாத பிள்ளைகளை பிள்ளை காட்சியாய் மாற்ற மாட்டோம். இன்னைக்கு அநேக இடங்களிலே கேள்விப்படுகிறோம். 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் 20 வருஷம் காத்திருந்த பிள்ளைகள் ஒரு குழந்தை இல்லை. ஒரே பிரசவத்தில் 2 3 என்று பெற்றெடுக்கிற கிருபையை அநேகருக்கு தந்தது போல அன்றுவே சகையை எலிசபெத்துக்கு கொடுத்தது போல அன்றுவே என்னுடைய பிள்ளைகளுக்கு கத்த தருகிறாங்க. இயேசுவே அன்றுவே உமக்கு ஸ்தோத்திரம். கருவில் தருகிற பிள்ளைகள் பிள்ளையை முழுமையாய் அன்றுவே வீட்டில் சுமக்கிற பிள்ளைகள், பிரசவத்துக்காக ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகள், அன்றுவே பிரசவிக்க போகிற பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலங்களில் வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மெர்சிக்கு கொடுத்த நல்ல சுகத்துக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைக்கு இருந்த எல்லா ஆண்டவரே பலவீனத்தில் இருந்து கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே உமக்கு மகிமை கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது.